சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 11th எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த லெசன் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல 7th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கும். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். இந்த லெசன்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ்லயும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த லெசன் வந்து நீங்க புக்ல படிக்கும் போது கொச நிறைய இருக்கும். எதை படிக்கிறது, எது இம்பார்ட்டன்ட், எது வந்து தேவையில்லாதது அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த லெசனை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நோட்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த நோட்ஸை வந்து நம்ம விளக்கமா டீட்டெயிலா பார்க்க போறோம். லெசனை நீங்க படிக்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் ஃபுல்லா நீங்க டீட்டெயிலா பாக்குறதுக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். மோஸ்ட்லி எந்த ஒரு பாயிண்ட்டுமே நாங்க விடல. இது மட்டும் இல்லாம இந்த லெசனுக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா 1 கொஸ்டின் ஆன்சரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின் ஆன்சர் வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். ஏன்னா எப்பவுமே புக்ஸ படிச்சுட்டு தான் நீங்க வந்து அதை எப்படி கொஸ்டின் எடுக்கிறது அப்படிங்கிற மெத்தடுக்கே போகணும். ஏன்னா நீங்க புக்கை படிச்சுட்டு அந்த லெசன்ல இருக்கிறத எல்லாத்தையும் நீங்க விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அது கேள்விகள் கேட்க எப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர். இந்த வார்த்தையை வச்சு இப்படி கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் இலக்கமுறை. சரிங்க, இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்றவர் சுந்தர் பிச்சை. டிஜிட்டல் பொருளாதாரத்துல இந்தியா வந்து ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லி சொன்னது சுந்தர் பிச்சை. இவர் வந்து பாத்தீங்கன்னா கூகுளுடைய சிஇஓ. கூகுள் சிஇஓ யார் இப்போ இருக்கிறது? சுந்தர் பிச்சை. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக நாட்டில் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதாவது ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் என்ன, பணிகள் என்ன, அதனுடைய மொத்த மதிப்பை குறிக்கக்கூடியதுதான் வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்றோம். ஜிடிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ஜிடிபி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஜிடிபி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டம், பணி, அதனுடைய மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கறது தான் அது குறிக்குது ஜிடிபி அப்படிங்கிறது. அப்போ ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது வந்து HDI அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. இதுக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், HDI அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர்ல வந்து நான் வந்து ஷோல பண்ணி காமிப்பேன். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. வாழ்க்கை தர குறியீடு அப்படிங்கிறது PQLI. PQLI அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு. இந்த PQLI அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அது வந்து PQLI. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா GNHI. இந்த GNHI அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? இந்த 4 விஷயங்களையும் பொறுத்ததுதான். இந்த 3 விஷயம், ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினுடைய அளவீடுகள் அப்படிங்கிறது HDI, PQLI, GNHI. இந்த 3 விஷயத்தையும் அடிப்படையா வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம அந்த வாழ்க்கை தரத்தை வந்து அளவிட முடியும். அடுத்து, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. இப்ப வளர்ந்த நாடுகள் அப்புறமேட்டு வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி முன்னேற்றத்தின் அடிப்படையிலே. இப்ப வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ்,
ஜப்பான். இது நம்ம ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏ இ ஏஇஎஃப் ஏஇஎஃப் ஜே கே. இந்த ஜேலயே கே போட்டுக்கோங்க. ஏஇ ஏஇஎஃப் ஜே கே அப்படின்னா ஏங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடு, ஈங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, எஃப்ங்கிறது பிரான்ஸ், ஜே அப்படிங்கிறது ஜப்பான், கே அப்படிங்கிறது கனடா. அப்போ ஏஇஎஃப் ஜே கே அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த பொருளாதார நாடுகள். ஏஇஎஃப் ஜே கே அப்படிங்கிறது வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப ஏஇஎஃப் ஜே கே அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா அது இதுல வராது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல வந்து வளர்ந்த பொருளாதார நாடுகள், அப்புறமேட்டு பின்தங்கிய பொருளாதார நாடுகள், இல்ல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை கொடுத்து இல்ல தவறானது என்ன சரியானது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ந்த பொருளாதார நாடுகள் ஏல இருந்து தான் நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா ஏபிசிடில நம்ம ஏ தான் ஃபர்ஸ்ட் கத்துப்போம். அப்ப ஏல இருந்து தான் நம்ம வளர்ச்சி. அப்ப வளர்ந்த ஒரு நாடு அப்படின்னா ஏஇஎஃப் ஜேகே. அடுத்து இந்த G20 உலக நாடுகள்ல இந்த 20 நாடுகளையும் நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ அர்ஜென்டா கல்யாணம் பண்றதுக்காக இந்தியாக்காரன் வந்து இங்கிலாந்து ராணிய கல்யாணம் பண்றதுக்காக போறான். அப்படி போகும்போது எங்க போறான்னு பாத்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்காக போறான். ஏன்னா ராணி கழுத்துல தாலி கட்டணும் தானே. அர்ஜென்டா ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாக்காரன் இங்கிலாந்து ராணிய கூட்டிக்கிட்டு இத்தாலிக்கு போறான். அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிருது. பிரேக் டவுன் ஆன உடனேயே மெக்கானிக்க கூப்பிட போறாங்க. அப்போ தெற்கு ஆப்பிரிக்கா, அதாவது தெற்கு ஆப்பிரிக்காக்காரனும் கொரியாக்காரனும் பிரெஞ்சு, இவங்க 2 பேரும் வந்து அங்க சீன் போடுறாங்க. யார் முன்னாடி? இங்கிலாந்து ராணி முன்னாடி வந்து சீன் போடுறாங்க. அப்படி சீன் போடும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாக்காருக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவம் வந்த உடனேயே ரேஸ் ஆகுறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இன்னொன்னு சொல்றேன். அர்ஜென்டா ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியா இங்கிலாந்து ராணிய கல்யாணம் பண்றதுக்காக இத்தாலிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுது பிரேசில். அப்ப மெக்கானிக் வர்றாரு. மெக்கானிக்க கூப்பிடுறாங்க. அப்படி மெக்கானிக்க கூப்பிடும் போது தெற்கு ஆப்பிரிக்காக்காரனும் தெற்கு கொரியாக்காரனும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்காக வராங்க. சரிங்களா? வந்து ஓவரா சீன் போடுறாங்க. சீனாக்காரன் சீன் போட்ட உடனேயே ரேஸ் ஆகுறான். நம்ம இந்தியா பயங்கரமா ரேஸ் ஆகுது. ரேஸ் ஆன உடனேயே ஜே இப்படி ஜப்புன்னு அடிச்சுட்டு போறாரு. அதாவது ஜெர்கி எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் சீன் போடுறான். யாரு? இந்த தெற்கு ஆப்பிரிக்காக்காரனும் கொரியாக்காரனும் ஜெர்கி எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்து சீன் போடுறான். அவன் பார்க்க ரொம்ப துரு துருன்னு இருக்கானுங்க 2 பேருமே. யாரு? ஆப்பிரிக்காக்காரனும் கொரியாக்காரனும். சரிங்களா? ஒரு வழியா ராணி ஜன்னல் வழியா வந்து அவங்கள பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. யாரு? இங்கிலாந்து ராணி. சரிங்களா? இத பார்த்த இந்தியா வேற வழியே இல்லாம ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, ஓடி போயிடுங்க, ஏன்னா உதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. செவுதியிலேயே அரையறாரு. நம்ம இந்தியா வந்து செவுனிலேயே அரையறாங்க. அதான் சவுதி அரையறாங்க, அரேபியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். அர்ஜென்டா ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாக்காரு இங்கிலாந்து ராணிய கல்யாணம் பண்றதுக்காக இத்தாலிக்கு போறாங்க. அப்படி இத்தாலிக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா போற வழியிலேயே பாதிலேயே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உடனே மெக்கானிக்க கூப்பிடுறாங்க. 2 மெக்கானிக் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. யாரு? ஆப்பிரிக்காக்காரனும் கொரியாக்காரனும் அப்படியே துரு துரு துருன்னு இருக்காங்க, ஜெர்கி எல்லாம் போட்டுக்கிட்டு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலாந்து ராணிய பார்த்து அவங்க சைட் அடிக்கிறாங்க. சரிங்களா? சைட் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீன் போடுறாங்க. பயங்கரமா சீன் போடுறாங்க துரு துருன்னு இருந்துகிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் யாராவது ஒருத்தர் இங்கிலாந்து ராணியை கரெக்ட் பண்ணன்னு பாக்குறாங்க. சீன் போறத பார்த்துட்டு பயங்கரமா வந்து நம்ம இந்தியா வந்து பயங்கரமா வந்து கோவப்படுது. கோவம் வந்து ஓங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவுதிலேயே அரையிறாங்க. இதுல சவுதின்னு இருக்கு, நான் செவுனின்னு சொல்லியிருக்கேன். செவுனிலேயே அரையிறாங்க. உடனே அவங்க எல்லாம் சீக்கிரமா ரிப்பேர் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு நம்ம இங்கிலாந்து ராணிய வந்து இந்தியா வந்து கூட்டிக்கிட்டு இத்தாலிக்கு போயிடுறாங்க.
இல்ல வந்து ரஷ்ங்கிறது ரேஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? அப்போ அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா எல்லாமே நமக்கு கவர் ஆயிடுச்சு. கன்னத்துல அரைகிறாங்க அரேபியா. கன்னத்துல அரைகிறாங்க, செவினிலேயே அரைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல கனடாவும் வந்துடும், அரேபியாவும் வந்துடும். இப்ப எல்லா நாடும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் நீங்க கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. நம்ம லாஸ்டா இந்தோனேஷியாவும் அமெரிக்காவும் விட்டுட்டோம். இத்தாலியில கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த விஷயத்த போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறாங்க. அப்போ இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட இந்தோனேஷியா, அப்பா அம்மாங்கிறத அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. வளர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதார நாடுகள். நம்ம வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு என்ன சொன்னோம்? AEF JK சொன்னமா? இது என்னது? வளர்ந்த பொருளாதார நாடுகள். இது வந்து G20 உலக நாடுகள். இப்போ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா தன் வளங்களான நிலங்கள், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள் அல்லது குறைந்த தனிநபர் வருவாய் கொண்ட நாடுகளை தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அபி PM அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அபி அப்படிங்கிற பொண்ணு PM ஆகிறதுக்காக தன்னை வளர்த்துக்கிறா. அப்போ அபி PM அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆ வந்து நமக்கு இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் வந்து பி, மியான்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியான்மர் வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி, இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா ஐ. அப்போ அபி PM அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஓகேங்களா? இது வந்து மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்றும் இது அழைக்கப்படுகிறது. சரிங்களா? தன் வளங்களான நிலங்கள், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையா பயன்படுத்தாத நாடு அல்லது குறைந்த தனிநபர் வருவாய் கொண்ட நாடுகள், இத வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அல்லது மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடம். ஓகேங்களா? இந்தியா 7வது இடம். இந்தியா பொருளாதார வளர்ச்சியில 7%. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 7வது இடம். வாங்கும் சக்தியில 3வது இடம். இந்தியா 60% மக்கள் வேளாண்மை சார்ந்த தொழில்களை தான் ஈடுபடுறாங்க. ஜிடிபியில உற்பத்தியில 17% வந்து வேளாண்மை தொழில் தான் வந்து முதன்மையா இருக்கு. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா வந்து 2.4%. உலக வருவாயில இந்தியாவினுடைய சதவிகிதம் 12. ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒரே கோர்வையா இருக்கணும். நீங்க கொடுத்திருக்கிறேன். இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். அதாவது இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் ஆகும். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுறதுனால இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரத்துல செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேளாண்மை. இந்தியாவுல அதிகமானவங்க வேளாண் தொழில் செய்து வர்றதுனால அது பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவுல 60% மக்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. இந்தியாவுல 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில இருந்துதான் நமக்கு கிடைக்குது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால வேளாண்மையில தன்னிறைவு அடைந்ததோட அல்லாம உபரி உற்பத்தியும் அடைந்திருக்கு. வேளாண்மையில தனக்கு தேவையானதை மட்டும் உற்பத்தி செய்யல, உபரியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இடையில இந்தியாவினுடைய சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கு. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுனால பிற நாடுகள் அந்நிய நேரடி முதலீடு மற்றும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா FDI. இந்த FDI அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க கீழே பாருங்க இன்னொன்னு கொடுத்திருக்காங்க FII. இந்த FII பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்
இன்வெஸ்ட். ஓகேங்களா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அடுத்து உலக பொருளாதாரத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வாங்கும் சக்தியில 3வது இடம். விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்தியா G20 நாடுகள்ல இடம் பெற்றிருக்கு. நம்ம ஷார்ட்கட் சொன்னோம். பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. பொருளாதார ஆய்வு அறிக்கை இத குறிப்பிடுது. அடுத்து இந்திய பொருளாதாரம் ஜிடிபி தரவரிசையில முதல் 10 நாடுகள் 2016 ஆதாரத்தின்படி அக்டோபர் 2016 ஒரு பார்வன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். இதுல ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுல உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி இருக்கும், தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கும், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், தொழில்துறையில ஆதிக்கம் செலுத்தும், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவ பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சரிங்களா? பொதுவா இதுல உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க இந்த லெசன்ல. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்ததே, முக்கியமான இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததே எனக்கு 36 பக்கம் வந்திருக்கு. சரிங்களா? பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது இது கிட்டத்தட்ட நான் ஒரு 3 நாள் ரெடி பண்ணேன் இந்த பிடிஎஃப். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம். இந்திய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான பலவீனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம். இந்த மக்கள் தொகை பெருக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா சீனாவுக்கு அடுத்து 2வது நாடாக இந்தியா இருக்கு. சீனாவுக்கு அடுத்த நிலையில 2வது நாடா இந்தியா தான் இருக்கு. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விகிதத்துல அதிகரிக்குது. ஆண்டுதோறும் ஏற்படக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு. மொத்த ஆஸ்திக்கும் சமமா இருக்கு. ஓகேங்களா? எது? இந்தியாவினுடைய மக்கள் தொகை, ஆண்டுதோறும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு. சரி, இந்திய பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டிருக்கு. ஆமா, இந்தியாவுடைய பலவீனமே வேலை வாய்ப்புகள் இல்ல. படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வாய்ப்புகள் இல்ல. இப்போ ஒரு 5000 போஸ்டிங்க்கு 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் நாம போட்டி போடுற மாதிரிதான் இப்ப டிஎன்பிசியே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள்ல இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதான் இதனுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். இந்தியாவுடைய மக்கள் தொகை அளவு பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா முக்கியமா எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா 21, 51, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 61, அப்புறம் 2001, அப்புறம் 2011 இந்த ஆண்டுகளை நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல மக்கள் தொகை அளவு, இந்த மக்கள் தொகை அளவு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு நமக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 2011க்கு அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல. 2021லயே பாத்தீங்க அப்படின்னா எடுக்கப்படணும். ஆனா கொரோனா வந்ததுனால நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல. ஆனா கூடிய விரைவிலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் போதுதான் எழுத்தறிவு விகிதம் எப்படி இருந்தது, பிறப்பு இறப்பு விகிதம் எப்படி இருக்கு இந்த 10-12 வருஷத்துல அப்படிங்கிற எல்லா கணக்குகளுமே நமக்கு டேட்டாஸ் எல்லாம் தெரியும். இப்ப கொடுத்திருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 2001க்கு அந்த டைமிங்ல அதுக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புகள் மட்டும்தான் கொடுத்து அதை ஒப்பிட்டு தான் நமக்கு ஃபுல்லாவே லெசன் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா 1921 இந்த வருஷம், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த 51, 61, அப்புறம் இந்த 2001, 2011 இந்த மாதிரி குறிப்பிட்ட வருஷங்களை நம்ம கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க. ஒரு அப்ராச்மெண்டா தான் நம்மளால இந்த டேட்டாவை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ 2011 பாத்தீங்க அப்படின்னா சராசரி ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு கோடிகள், எவ்வளவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2011 பாத்தீங்கன்னா 121 கோடி மக்கள் இருந்திருக்காங்க.
இது வந்து 1.66, இங்க 1.97. 2001லயும் 2011லயும் வந்து இருக்கக்கூடியது. அப்போ 100க்கு ஒரு 3% கம்மியா இருக்கு. அது அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா 66, மேல 97. இது வந்து 2011க்கும் 2001க்கும் இடையில இருக்கக்கூடிய வளர்ச்சி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 21, அப்புறம் நமக்கு 51. இந்த 61 எதுன்னு பாத்தீங்கன்னா 71, 81 இந்த 3 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். பாருங்க, சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த 2ஐயும் ஒரு பேரா எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? அதே போல இந்த 3ஐயும் ஒரே பேரா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 71, 81, 91, 2. நமக்கு இந்த அப்ராச்மெண்ட் வந்து ஓரளவு கேட்பாங்களா அப்படின்னா கரெக்டா அது கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 2 2 இருக்குதானே, அந்த இது வந்து பாயிண்ட்ல வந்து நமக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு அப்ராச்மெண்டா ஓரளவு தெரியணும். இங்க வந்து 121, 1.66 சொன்னோம். அப்ப இந்த 3ஐயும் பாத்தீங்கன்னா 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2.20க்கு மேல வருது. 2. பாருங்க, 2.20, 22, 60. அப்போ நம்ம இதை 2ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு உங்களால ஞாபகம் வச்சுக்கணும். 20, 22, 16. ஓகேங்களா? என்ன வருஷத்துல இருந்து இது நீங்க ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு அது ஈஸியா தெரியும். அடுத்து 21, 51 சிறு பிளவு, பெரும்பிளவு, பெரும்பிரிவினை ஆண்டெல்லாம் இருக்கு. இந்த 21, அப்புறம் 51 இந்த 2 ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். இந்த 51 பாத்தீங்கன்னா 36. அப்புறம் இந்த 21 பாத்தீங்க அப்படின்னா 25. ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸை மட்டும் நீங்க கம்பல்சரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதே போல இந்த 3 வருஷங்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராச்மெண்டா 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதை நீங்க இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதை 2ஐயும் பேரா ஞாபகம் வச்சுக்கணும், இதை 3ஐயும் பேரா ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் இதை 4ஐயும் பேரா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 21, 51, 61, 71, அப்புறம் 81. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்டரா எழுதி வச்சு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபிச்சுட்டு தான் வருது. அதன் மூலியமா இந்த புள்ளி விவரங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி, அதாவது 2014-15 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்சாங்க. 8% அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சாங்க. ஆனா 7.6% தான் இருந்தது. இதன் மூலமா இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபிச்சுட்டு வருது. அவங்க டார்கெட் பண்ணத கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு 1.7% பேர் வந்து அதிகரிக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில இந்தியாவில் உள்ளவர்கள் 17.5%. இது வேர்ல்டு லெவல்ல சொல்றாங்க. உலக அளவுல மக்கள் தொகையில இந்தியாவில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 17.5%. உலக மக்கள் தொகையில 6ல் ஒருத்தர் இந்தியரா இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிப்பை பத்தி சொல்றாங்க. 6 பேத்துக்கு இந்தியால, அதாவது உலக அளவுல வந்து பிறக்கக்கூடியவங்கல மக்கள் தொகை அதிகரிப்புல இந்தியாவில 6 பேத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விகிதத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இவற்றின் மக்கள் தொகையின் கூடுதலை ஒப்பிட்டால் 3ஆம் இடம் பிடிக்கும். ஓகேங்களா? மகாராஷ்டிரா, அப்புறம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இவற்றின் மக்கள் தொகையின் கூடுதல், இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா 2ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட, 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட இங்க மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இதுதான் சொன்னேன் ஏன் இந்த வருஷம் முக்கியம்னு. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% இருந்தது. இப்ப நம்ம அந்த பாக்ஸ்ல பார்த்தோம் பாருங்க, மக்கள் தொகை சதவிகிதம் 1951 1.33%. ஒன்றுங்க
1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% 1.25 குறைந்தது. 1.25 குறைஞ்சிருக்கு. ஓகே சரிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க 51ல 25. அப்போ 41ல பாத்தீங்கன்னா 33 1.33% இருந்தது 1.25% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க மைனஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா 51வது வருஷம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25. ஓகேங்களா? 25 பேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் 1.33 இருந்து 1.25 குறைஞ்சு வந்திருக்கு. ஆகையால இது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 51 வந்து என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு? இது வந்து சிறு பிளவு ஆண்டு. இதுவே பெரும் பிரிவினை ஆண்டு வரும் பாருங்க. சிறு பிளவு வந்து 1951. 5 பேரு குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சிறு பிளவு குறைஞ்சிருக்கு. ஆனா இயர் வந்து அதிகமா வரும். இதுவே 1961ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 61ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிச்சிருக்காங்க. இத மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்றாங்க. 51ல வந்து குறைஞ்சிருக்காங்க, 61ல வந்து அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை கடந்தது எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடியை முத எந்த ஆண்டு அடைஞ்சதுன்னு சொல்லி கேட்பாங்க. 2001. ஓகேங்களா? பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். இந்த பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை. இது கச்சா பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1000 மக்கள் தொகைக்கு, ஒரு இடத்துல 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பேர் பிறக்கிறாங்க, ஒரு ஆணுக்கு 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் பிறக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. பிறப்பு விகிதத்தை மிக குறைந்தது. ஏன்னா கேரளால பொண்ணுங்க ரொம்ப கம்மி, சாரிங்க பெண்கள் அதிகம். ஓகேங்களா? கேரளால மிக குறைந்த பிறப்பு விகிதம். உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதம். நான் தப்பா சொல்லிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளால மிக குறைந்த பிறப்பு விகிதம். இங்க பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க, ஆண்கள் தான் குறைவு. எங்க கேரளால. உத்தரப்பிரதேசம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு பிறப்பு விகிதம். உத்தரமா சொல்லலாம், அதாவது கேரண்டியா சொல்லலாம், உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான பிறப்பு விகிதம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதம். மேலதான் போவான் சத்தானா. அப்ப மேற்கு வங்கம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவ இறக்குறதா. அப்ப இறப்பு விகிதத்தை பத்தி மேற்கு வங்காளம் தான் சொல்லுது. இதுவே உத்தரவாதமா சொல்லலாம், உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, கன்ஃபார்மா சொல்லலாம், உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு, இது ஷார்ட்கட்டு. அப்போ பிறப்பு விகிதத்தை பத்தி உத்தரவாதமா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இறப்பு அப்படிங்கிறது இறந்தா எங்க போவாங்க, மேல போவாங்க. அது மேற்கு வங்கம் வந்து இறப்பு விகிதத்தை பத்தி சொல்லுது. மிக குறைந்த இறப்பு விகிதம், ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இறக்குறாங்க மேல போய். ஏன்னா மலையில இருந்து கீழே விழுந்து இறக்குறவங்க ரொம்ப கம்மி மேல இருந்து. அப்ப மேற்கு வங்கம். ஒரிசா பாத்தீங்க அப்படின்னா அதிக இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கக்கூடியது. இப்போ கேரளா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா குறைஞ்ச பிறப்பு. அதே மாதிரி மேற்கு வங்காளம் மேல மலை மேல இருந்து கீழே விழுந்து இறக்குறவங்க ரொம்ப கம்மி, இங்க பிறக்கிறவங்க ரொம்ப கம்மி கேரளால. ஏன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றவங்க, பிறந்தாதானே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிசா பாத்தீங்கன்னா உடனே இறந்துருவாங்க, அதிக இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கக்கூடியது. இது குறைந்த இறப்பு விகிதம். மேற்கு வங்க மலை மேல இருந்து கொஞ்சம் இறந்து கீழே விழுந்து இறக்குறவங்க ரொம்ப கம்மி. அப்ப குறைந்த இறப்பு விகிதம். அதிக இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா ஒரிசா. மாநிலங்களுக்கு இடையே இதெல்லாமே டேட்டா கொடுத்துருக்கோம்பா, ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துக்கோங்க. மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில், அதாவது 2001 to 2011 பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும்
கொண்டுள்ளது. பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கம். பீகார் அந்த கார்ல அப்படியே பீமா தான் போவான், பெருசா இருப்பான். ஏன்னா நிறைய பேர் பிறந்துகிட்டே இருக்காங்க, அதனாலதான் பீகார் பெரிய மக்கள் தொகை பெருக்கத்தையும், நம்ம கேரளா குறைந்த பிறப்பு விகிதம், பிறப்பு விகிதமும் அங்க குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கேக் வெட்டி கொண்டாட மாட்டாங்க யாரும், அதனாலதான் அங்க யாரும் பிறக்க மாட்டேங்கிறாங்க, குறைந்த பிறப்பு விகிதம். அடுத்து பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் பீமரு அப்படின்னு சொல்லி பீமாரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து புக்லயே ஒரு ஷார்ட்கட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா BIMA கொடுக்கணும் பாருங்க, BIMARU. பீனா பீகார், அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா BI பீகார், M வந்து மத்திய பிரதேசம் MA, R வந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் U. இந்த பீமரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். பீமரு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் இது ரொம்ப முக்கியம், இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகேங்களா? இது பாருங்க 51 நம்ம என்ன சொன்னோம், சிறிய அளவு மக்கள் தொகை வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, அப்ப சிறு பிளவு ஆண்டு. பிறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 40க்கு 1 பாயிண்ட் கம்மி. இறப்பு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 27.4%. 2001 இங்க 25 பேர் பிறக்கிறாங்க, 21 பேர் இறக்குறாங்க. இங்க 8 7 அப்படியே ரிவேர்ஸ்ல வருது. 7 பேர் வந்து இறக்குறாங்க, 8 பேர் வந்து 7 8 பேர் இறக்குறாங்க. இந்த வந்து 7 8 பேர் வந்து இறக்குறாங்க, ரிவேர்ஸ்ல இருந்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 8 பேர் இறக்குறாங்க. 2001 2011 7 8 பேர் வந்து இறக்குறாங்க. 21 வயசுல பிறக்குறாங்க, அப்புறம் 25 வயசுலயும் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்குமே பிறப்பு விகிதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிறப்பு விகிதம் 39.9, 27.4. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதாவது வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய எண்ணிக்கையை குறிக்குது. அதாவது நிலம் மற்றும் மனிதன் விகித அளவை குறிக்குது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது, ஒரு இடத்துல ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதனுடைய பரப்பு எப்பவுமே மாறாது. ஆனா மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பாங்க குறைவாங்க, அது வந்து மாற்றம் அடையும். இததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிலப்பரப்புன்னு சொல்றோம். அப்போ 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் வந்து பிறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறத இங்க கணக்கு சொல்றாங்க. அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. அதிகரிக்கும் மக்கள் தொகை. இப்போ இதை எப்படி வந்து குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மொத்த மக்கள் தொகை, அந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு, இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்பகுதி, அப்பகுதி நிலப்பரப்பு, நிலப்பரப்பு எப்பவுமே கீழே இருக்கும். நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகையை இதுல சேர்ந்து இருக்கும். இதைத்தான் நம்ம அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியில பாத்தீங்கன்னா 1951 மக்கள் தொகை அடர்த்தி பாத்தீங்கன்னா 117. இது ரொம்ப முக்கியம், இது வந்து நமக்கு கொஸ்டின்ல கேக்குறாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். 1951 117, 2001 325, 2011 382. இது பாருங்க எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கு. நல்லா கவனிங்க, எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அப்போ 51 117 பேரு, 2001 325 பேரு, இது 382 பேரு. ஒரு சில விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். 117 அப்படிங்கிறது நீங்க வந்து ஏதாவது யாருடைய வயது இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வெறும் 17 வயசு தான், அவன் எங்க வீட்டுல வேலை செய்யறான். எங்க வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்க 3 பேரு, அந்த 3 பொண்ணுங்களுக்கும் 25 வயசு. பையன் வந்து ரொம்ப கம்மி வயசு, ஒரே ஒரு பையன் தான், அவனுக்கு 17 வயசு.
ஆனா 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு 25 வயசு. ஒரு 3 வயசானவங்க இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 82 வயசு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுட்டாதான் இது ஞாபகத்துக்கு வரும். நீங்க அப்படியே மாப்பனம் பண்ணிட்டு போனாலும் ஞாபகத்துக்கு வராது. அப்போ ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு வந்து 17 வயசு, 3 பொண்ணுங்களுக்கு 25 வயசு இருக்கு, 3 வயசானவங்களுக்கு 82 வயசு ஆகுது. அப்போ 51, 2001, 2011 இந்த இயரை நீங்க ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி நம்ம பாருங்க 2011 பாருங்க கொடுத்திருக்காங்க. 2011 எவ்வளவு? 382. இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. அடுத்து பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102. அங்க நிறைய பேர் பிறக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ பீகார் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கு. நம்ம 1 சதுர கிலோமீட்டருக்கு 1000 பேர் இருக்கிறது தான் நமக்கு கணக்கு. ஆனா இங்க 1100 பேர் இருக்காங்க, 1102 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? எங்க? பீகார்ல. அடுத்தது மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டிருக்கு. மேற்கு வங்காளத்துல மேல போய் சாகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, இறப்பு விகிதம் குறைவா இருக்கு. அப்ப இங்க மேற்கு வங்காளம் தான் 880 மக்கள் தொகைய அடர்த்திய கொண்டிருக்கு. அடுத்து 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவுல அருணாச்சல பிரதேசம் பாத்தீங்க அப்படின்னா மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டிருக்கு. நம்ம இங்க ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். என்ன சொன்னோம்? ஒரே ஒரு ஆளுதான், ஆனா அவனுக்கு என்ன 17 வயசுன்னு சொன்னோம். அப்ப இவங்க அதான் கொடுத்திருக்காங்க. அதை வந்து இதோட மிங்கிள் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த அருணாச்சலங்கிற பையன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 17 வயசு பையன்தான், ஒரே ஒரு பையன்தான், சின்ன வயசு தான் அவனுக்கு. சரிங்களா? அவன் மட்டும்தான் அந்த 1 சதுர கிலோமீட்டர்ல குடியிருக்கான். ஓகேங்களா? அப்ப அருணாச்சலங்கிற பையனுக்கு 17 வயசுதான், ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அந்த பையன் தனியா ஒரு நிலத்துல குடியிருக்கான். அப்ப இது அடர்த்தியை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ள விகிதத்தை குறிக்கிறது. பாலின விகிதம் அப்படிங்கிறது இப்ப 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா 1000 பெண்கள் இருக்கணும். அது சரியா இருக்காங்களா அப்படிங்கறத கணக்கிட்டு சொல்றதுக்கு பேரு தான் வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்ற விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது ஒரு முக்கியமான சுட்டிக்காட்டி. இப்ப எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக இருக்கு. அத ஊருக்குள்ள பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு பாரு, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, என் தம்பிக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த மாதிரி சொல்றோம் தானே. அப்போ பெண்களை விட ஆண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இறுதியா 2011ஆம் ஆண்டுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்திருக்கு. அதாவது 2011 படி ஹரியானாவில 877 பாலின விகிதம் மிக குறைவா இருந்திருக்கு. 1000 பேத்துக்கு பாருங்க வெறும் 877 பேர் தான். நாமமா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? பாலின விகிதம் மிக குறைவா இருந்திருக்கு ஹரியானால. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்களினுடைய பாலின விகிதம் அதிகமா, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். இதுல பாருங்க கம்மியா இருக்கு, இதுல வந்து 84 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. கம்மியா இருக்கிறது வந்து எந்த மாநிலம்? ஹரியானா. ஹரிக்கு வந்து பொண்ணே கிடைக்கல, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியானால ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு வந்து பெண் கிடைக்கவே இல்லை. ஹரிக்கு பெண் கிடைக்கல. 877 வருஷமா பெண் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளால அதிகமான பெண்கள் இருக்கு. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். இப்ப நாம இந்த சொன்ன டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது பாருங்க, பாலின விகிதம் வந்து எந்த வருஷம்? 1951 946. இங்க அதிகமா தான் இருந்திருக்கு 51ல. இங்க மட்டும் ஒரு 33ன்னு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்ப அதை விட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 பேர் அதிகமாயிருக்காங்க. அப்போ இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாலின விகிதம் கேட்பாங்க. எல்லாம் ப்ரீவியஸ்ல வந்திருக்கக்கூடிய கேள்விகள். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு
இப்போ பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படக்கூடிய வாழ்நாள் அளவுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், மாறாக இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் இருக்கும். ஆமா, இறப்பு விகிதம் குறைஞ்சுன்னா ரொம்ப நாள் வாழ்றாங்கன்னு அர்த்தம், ரொம்ப நாள் வாழல அப்படின்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப இறப்பு விகிதத்துக்கு இங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். 51. ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்கும் வாழ்றாங்களாமாமா. பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 வயசு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் நமக்கு வித்தியாசம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான். ஆண்கள் வந்து பெண்களை விட ஒரு வருஷம் சேர்த்தி வாழ்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 51ல. இதுவே 91ல பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வயசு வந்து குறைஞ்சிருச்சு ஒரு வருஷம். ஆனா அதை விட என்னது, பெண்களுக்கு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க 4 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆனா 32ஓட கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிறையவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 2001ல பாருங்க 61. இது நம்ம ஈஸியா பாருங்க, ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த 2001 2011ல 61 62, இங்க 63 64, இங்க 62 63. பாருங்க அப்படியே ஒரே பேராத இருக்கு. 5 5 வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் 3 3 2ன்னு வருது. ஒரு எண் பின்னாடி முன்னாடி வருது. ஏன்னா இங்க 63ன்னு வருது, இங்க 64ன்னு வருது. அப்ப இதே நம்பர் தான் இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க 61 வயசு, இங்க 62 வயசு. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இங்க 58, இங்க 58, இங்க 6 வந்திருக்கு, இங்க 7 வந்திருக்கு. ஓகேங்களா, நல்லா பாருங்க. இங்க 58, இங்கேயும் மொத்தமா எதிர்பார்ப்பு நாள் பாத்தீங்கன்னா 58 தான். இங்க 6 வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும், அடுத்த நம்பர் 7 வருது. அதே மாதிரி இங்க 61 62, இது ரெண்டும் சேமா வருது. 63 64 அடுத்தடுத்த நம்பர் தான் வருது. இங்க மட்டும்தான் அப்படியே பேக் வருது. ஓகேங்களா, இங்க மட்டும்தான் மாறி வருது. அதுலயும் 5 வந்து ஒரே மாதிரிதான் வருது. அப்ப நீங்க இதை மட்டும் கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டாவே போதும். இது பாருங்க 31 32. ஓகேங்களா, இங்க இருந்து ஒரு 2 இங்க 32 வருதுங்களா. அப்ப இந்த 5ஓட 2 சேர்த்துக்கிட்டீங்கன்னா இங்க 37, இங்க 1 மட்டும்தான். அந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க ட்ரிக் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் ஈஸியா ஞாபகத்துக்கு இருக்கும். அடுத்து எழுத்தறிவு விகிதம். இந்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4ல் 1 எனவும் பெண்களில் 12ல் 1 எனவுமான அளவுலதான் எழுத்தறிவு பெற்றோருடைய எண்ணிக்கை இருந்தது. 51ல பாருங்க ஒரு 4 பேர்ல ஒருத்தர் தான் பெண்கள் படிச்சிருந்தாங்க. 12 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான். 4ல 1, அப்புறம் 12ல ஒருத்தர் தான் படிச்சிருந்தாங்க. சராசரி 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர். ஆனா 2011ல ஆண்கள் வந்து 82%, பெண்கள் 65% ஒட்டு மொத்தமா எழுத்தறிவு பெற்ற விகிதமா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 2001ல ஆண்கள் பெண்கள் வந்து 82 65, டோட்டலா பாத்தீங்கன்னா 74%. இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கைகளையும் காட்டிலும் கூட ரொம்ப குறைவாமா. இலங்கையையும் வளர்ந்து வர மற்ற வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும் போது இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சராசரியா நீங்க ஜஸ்ட் வந்து டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்கதான் நமக்கு இந்த பாக்ஸ்ல கேட்டிருக்க இந்த 3 வருஷம் அவங்க குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப இது நமக்கு கேட்பாங்க. 1951 2001 2011, அப்புறம் 61லயும் முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்கோங்க. இதுல பாருங்க கல்வி அறிவு. கல்வி அறிவுங்கிறது 18 வயசு ஆனவங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். 18 வயசு ஆனவங்க படிச்சே ஆகணும். 18 வயசுலதான் பெண்களுடைய திருமண வயது. ஆண்களுக்கு 27 வயசுல கல்யாணம் பண்ணணும். அப்பதான் 8-9 வருஷத்துல வந்து அவங்க செட்டில் ஆக முடியும். ஓகேங்களா, அப்ப எழுத்தறிவு விகிதம் இப்போ 18 வயசுல அவங்க படிச்சு முடிச்சுட்டு 27 வயசு ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 8-9 வருஷத்துல அவங்க செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க அப்படியே நமக்கு ஆப்போசிட்ல வருது. 64 74 10 வருஷம் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா, 64 74. ஓகேங்களா, அடுத்து இது வந்து பாருங்க 75 65, இங்க 75 இருக்கு, இங்க 65 இருக்கு. இது நீங்க பாக்ஸ் மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நிறைய டேட்டாஸ் படிக்கும் போது நமக்கு எதோட எதை மிங்கிள் பண்றோங்கிறது தெரியாது. ரிவிஷன் பண்ணும் போதெல்லாம் நீங்க புக்கை வச்சு ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் புக்கு மஸ்ட்னு சொல்றது. புக்ல தான் நமக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அப்ப 75 65. ஓகேங்களா, இங்க 10 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 82 53. இதை நம்ம மெமரி பண்ணிக்கிதான் ஆகணும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கை வளங்கள். இயற்கை வளங்களுடைய வகைகள் பாத்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்கு. அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டா காடு, வனவிலங்கு, காற்று, கடல் வளம், நீர்மின் ஆற்றல், அப்புறமேட்டு உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி. இது எல்லாமே புதுப்பிக்க கூடியது, நம்மளால உருவாக்க முடியும். ஆனா புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்களும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமம், இதெல்லாம் உருவாகிறதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். இதை நம்மளால உடனே நினைச்ச உடனே உருவாக்க முடியாது. அடுத்து மண்வளம். மண்வளம் பொறுத்த வரைக்கும் இந்தியா மொத்த பரப்பளவுல 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்போட உலகில 7வது இடத்தை பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியம். 32.8 லட்சம் 32.8 லட்சம் கிலோமீட்டர் நிலப்பரப்போட உலகத்துல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது உலக நிலப்பரப்புல 2.42%. அப்போ 2018ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 70,08,273 சதுர கிலோமீட்டர். அதாவது மொத்த நிலப்பரப்புல 21.54%. ஓகேங்களா, மொத்த நிலப்பரப்புல 21.54 இந்தியாவினுடைய காடுகள். அடுத்து முக்கியமான கனிம வளங்கள். இந்தியாவில் ஹேமடைட் இரும்புத்தாது 4630 மில்லியன் டன் அளவிற்கு, மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் அளவிற்கும் இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமா கிடைக்கும் இடங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில அதிகமா கிடைக்குது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில இடங்களில் மட்டும் இரும்பு தாது காணப்படுகிறது. இதெல்லாம் நீங்க எவ்வளவு படிச்சுதான் ஆகணும், வர வழி இல்ல. நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி இருப்பதில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. நிலக்கரியில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா எல்லாம் மோஸ்ட்லி வந்து கேட்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது அது வந்து கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நிறைய ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ வங்காளம், ஜார்க்கண்ட், சரிங்க, மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவை நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய இடங்கள். இருந்தாலும் இதை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இதை நம்ம படிச்ச ஞாபகம் நமக்கு வரும். வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்கள்ல இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. இது நமக்கு கேட்கலாம், எங்க வந்து அதிக அளவு வந்து நிலக்கரி நமக்கு கிடைக்குதுன்னா வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்கள்ல இருந்துதான். அடுத்து அலுமினிய தாது. பாக்சைடு அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. பாக்சைடு அலுமினியம் தயாரிக்க பயன்படும் ஒரு முக்கியமான தாது. கிழக்கு கடற்கரையில் ஒடிசா, ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைடு தாது செறிந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, பாக்சைடு ஒடிசா அந்த பாக்ஸ் வந்து ஒடிஞ்சிருக்கு, ஆந்திராக்காருடைய பாக்ஸ் ஒடிஞ்சிருக்கு, கீழே விழுந்தப்ப கிழக்கு கடற்கரையில். பாக்சைடு அலுமினியம் தயாரிக்க பயன்படக்கூடிய முக்கியமான தாது பாக்சைடு அலுமினியம். பாக்ஸ் அலுமினியத்துலதான் இருக்கும். மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம், அருதிர் மின்கடத்தி ஆகும். மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம். மைக்ல எப்பவுமே ஷாக் அடிக்காது, அது வந்து தடுக்கக்கூடிய ஒரு மின்கடத்தி. இது வந்து ஷார்ட்கட் பா. இந்தியாவின் மொத்த வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. பேட்மடை எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. அப்ப பேட்மடை எனப்படும் மைக்கா வகை எந்த இடத்துல கிடைக்குதுன்னு கேட்கலாம். எங்க ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். மின் உபகரணங்கள்ல மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. எது? இந்த மைக்கா மின் தடுப்பானா. சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அசாம் மற்றும்
குஜராத்தின் சுத்திகரிக்கப்படாத எடுக்கப்படுகிறது. இந்த சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அதனால எண்ணெய் வண்ணம் டைப்பிங் மிஸ்டேக். எண்ணெய் பல இடங்களில் டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராபூர், சிவசாகர், மான், அசாமின் அநேக இடங்கள்ல, காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர் மற்றும் காலோல் குஜராத்தினுடைய அநேக இடங்கள்ல முக்கியமான எண்ணெய் வயல்கள் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து இல்லாதது ஒண்ணு கொடுத்து தவறானது கண்டுபிடின்னு சொல்லி கூட கேட்கலாம். நம்மளால இது கன்ஃபார்மா கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. அதனாலதான் இந்தியாவில தங்க வளம் அப்படி எகிருது போல. இந்தியாவில குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகள் உள்ளன. கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்கவயல் சுரங்கத்திலும், ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கவயல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு பொறுத்துகளை கேட்கறாங்க. இது ப்ரீவியஸ்ல கூட கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இது வந்து பொறுத்துக டைப்ல கேட்கறாங்க. கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்கவயல். இதுவே ரெய்சூர் பாத்தீங்க அப்படின்னா ஹட்டி. ரெய்சூர் ஹட்டி. ரெய்சூர் ஹட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்சூர் வந்து பாத்தீங்கன்னா ஹட்டி தங்கவயல் சுரங்கத்திலையும். இரண்டும் கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், கோலாரும் ரெய்சூரும். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்கவயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. ஆந்திராவே நாமம் தான். ஓகேங்களா? ஆந்திராக்காரவங்க நாமம் போட்டுட்டு இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தங்கம் கிடைக்குது. எங்க? ராம்கிரி. ராம்கிரி அப்படிங்கிறது நாமம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர மாநிலம் அனந்தபூர். ஓகேங்களா? ஆன் வரனால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூனிசெஃப் இது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582 ஆயிரம் கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. 4582 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்ல கோட்டா போன்ற இடங்கள்லயும், கிருஷ்ணா நதியினுடைய படுகையிலையும் கிடைக்குது. எது? வைரம். மத்திய பிரதேசத்துல பன்னா. இதெல்லாமே பொறுத்துக்களை கேக்குறாங்கப்பா, நம்ம இது படிச்சுதான் ஆகணும். மத்திய பிரதேசத்துல பன்னா. பண்ணுக்கு மத்தியில வந்து நம்ம ஜாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆந்திராக்காரங்க கார் ஓட்டுறாங்க. ராமல்ல கோட்டா போன்ற இடங்கள்லயும், கிருஷ்ணா நதி படுகையிலும் கிடைக்குது. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒடிசாவின் நியூபடா பார்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட் மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள் ஆகும். இது நீங்க படிக்கதான் வரும். உங்களுக்கு சின்ன சின்னதா வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் சொன்னோம் அப்படின்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடும். இருந்தாலும் இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இப்ப வைரத்துக்கு தனியா, அப்புறமா தங்கத்துக்கு தனியா, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஏன்னா இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன். அடுத்து கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகளாகும். இது இருவகைப்படும். ஒண்ணு பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடக்கியவை போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனம் முதலியனது. சமூக கட்டமைப்புல கல்வி, வளர்ச்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி இதெல்லாமே அடங்கியிருக்கு. பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்ல நாட்டினுடைய உற்பத்தி பகிர்வு வசதிக்கு பயன்படுத்தப்படுவது. உற்பத்தி பகிர்வு வசதிக்கு எடுத்துக்காட்டா இருப்பு பாதை, சரக்குறுதி, அஞ்சல், தொலைத்தொடர்பு, துறைமுகம், கால்வாய், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கி, காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. அடுத்து போக்குவரத்து. உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, வான்வழி போக்குவரத்தின் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. கடல் போக்குவரத்தோட சாலை போக்குவரத்துல 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட
சாலைகளால் உலகத்தின் மிக பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. ரொம்ப முக்கியம். 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடா திகழுது. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதுல 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் இருப்பு பாதையினுடைய நீளம் 63,000 கிலோமீட்டர். இதுல 13,000 பாத்தீங்க அப்படின்னா 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுகிறது. அப்போ இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்கள் என்னென்ன? 90% கடல்வழி வாணிகம் இதெல்லாம் நடைபெறுது. கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. ஆனாவுனா கோச்சுக்கிட்டு விசா வாங்கி சென்னையில இருந்து கொள்ளு சாப்பிடறதுக்காக மும்பைக்கு போறான். ஆனா உனா கோச்சுக்கிட்டு விசா வாங்கிக்கிட்டு சென்னையில இருந்து கொள்ளு சாப்பிடறதுக்காக மும்பைக்கு போறான். ஓகேங்களா? கொள்ளு விசா வாங்கிட்டு அவன் பிளைட்ல போகல, ஏன்னா விசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு எங்க போறான்? இதுக்கு போறான், கப்பல்ல பயணம் பண்றதுக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷார்ட்கட் இல்ல, நிறைய நான் சொல்லலாம், வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். உங்களுக்கு தனியா ஷார்ட்கட் நான் ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா போடுறேன். இவை உலகின் பல பகுதிகளில் இருந்தும் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களையும் மற்றும் சிறு நகரங்களையும் இணைக்கின்றன. வான்வழி போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய நகரத்தையும் சிறிய நகரங்களையும் இணைக்குது. உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வருகின்றன. உள்நாட்டு விமான போக்குவரத்து. பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியா நிறுவனம் நடத்தி வருகிறது. இப்ப இந்த போக்குவரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்திய ரயில்வே முதலா வைஃபை வசதியை பெங்களூர்ல தான் தொடங்கினது. இந்திய ரயில்வே வைஃபை வசதி எங்க தொடங்கினாங்க? பெங்களூர்ல. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. இங்க பாருங்க, இங்கேயும் 7 இங்கேயும் 7, அப்ப 2007. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 8 நடுவில் அதான் இருக்கு. அப்ப 27/8/2007 இணைஞ்சாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியாவும் ஏர்லைன்ஸும் இந்தியன் ஏர்லைன்ஸும். துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. 1950 தான் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து ஆற்றல். புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல். இத்தகைய வளங்களை நாம மறுபடியும் பயன்படுத்த முடியாது, அது தீர்ந்து விட்டா மறுபடியும் உருவாக்க முடியாது. நிலக்கரி, பெட்ரோல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இத்தகைய வளங்களை மீண்டும் பயன்படுத்த இயலும், ஆனால் ஏதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்த முடியும், ஆனா அது தீர்ந்து போகும். இவை ஏராளமாகவும் முற்று பெறாதவைகளாகவும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள், புவி வெப்ப சக்தி, உயிரி சக்தி எல்லாம் பாத்துறோம். நம்ம பாக்ஸ்லயே பாத்துறோம். கல்வி. இந்தியாவுல கல்வி பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அப்போ நம் நாட்டு இந்தியாவினுடைய கல்வி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்துட்டு வருது. அப்ப எது? மனிதவள மேம்பாட்டுத்துறை, MHRD. MHRD அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு இந்த துறை தான் கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துது. ஓகேங்களா? அடுத்து 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி
அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் வந்து கல்வி அமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பொறுப்பெடுத்துக்கிச்சு. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இதெல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1976 மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்விதான் மத்திய மாநில ரெண்டு கூட்டு பொறுப்புல போனது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எத்தனை நிலைகளை கொண்டிருந்தது சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. என்னென்ன? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் என 6 வகைகளை கொண்டிருக்கிறது. இந்த 6 தான் கேட்டிருக்காங்க. இந்திய கல்வி நிறுவனங்கள். இந்திய கல்வி முறை 10+2 முறையை கொண்டுள்ளது. கட்டாயமா 10வது வரைக்கும் படிக்கணும், அப்புறம் +2 வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முறையை கொண்டிருக்கு. உயர்கல்வியை பொறுத்த அளவில் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகள் மற்றும் பாடங்களை வழங்கி வருகின்றன. பல்கலைக்கழக மானிய குழு UGC சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. மானிய குழு அந்த சட்டத்தின்படிதான் அதனுடைய தரம் அளவிடப்படுது. வரவு செலவு திட்டத்தில் 3% நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளிக்கு செலவிடப்படுகிறது. பாருங்க, மொத்த வரவு செலவு திட்டத்துல 3% வந்து பள்ளிக்கு தான் வந்து ஒதுக்குறாங்களாமா கல்வித்துறை. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2017 அமைக்கப்பட்ட இந்த கமிட்டி புதிய வரைவு கல்வி கொள்கையை 2019 கொண்டு வந்தது. இதன்படி தற்போது உள்ள 10+2+3 முறைக்கு, அதாவது டிகிரியும் முறைக்கு பதிலா 5+3+3+4 அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். பள்ளியில படிக்கும் போது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிற்கல்வியை தேர்ந்தெடுக்கணும். தற்போதைய பல்கலைக்கழகங்கள் முறையில மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரைய வச்சிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது வேற ஒரு புக்ல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது உடல் நலம். உடல் நலம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்புல இருக்கு. அப்ப இதை கேட்பாங்க. இந்தியாவின் உடல் நலம் யாருடைய பொறுப்புல இருக்கு? மத்திய அரசு பொறுப்பா, மாநில அரசு பொறுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவின் உடல்நலம் பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்தியாவிலுடைய உடல் நலம் பாத்தீங்கன்னா மாநில அரசின் பொறுப்புலதான் இருக்கு. மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள மத்திய நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ், ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைச்சகத்தின் கீழே தான் தற்போது இருக்கு. எது? அனைத்து மருத்துவ நடைமுறைகளும். இந்தியாவில் உடல்நல பணிகள். இந்தியாவில் உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதா இல்ல. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாகத்தான் இருக்கு. அடுத்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு. திருவள்ளுவரின் நிறைய பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் காணப்படுகின்றன. இந்த பொருட்பால் பாத்தீங்க அப்படின்னா செல்வத்தோட தொடர்புடையது. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமா திருவள்ளுவர் கருதினாரு. அப்போ எதை வந்து வாழ்க்கையினுடைய பெரும் ஆதாரமா திருவள்ளுவர் கருதினாருன்னு சொல்லி கேட்பாங்க. மழை. அடுத்து உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லி இருக்கிறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை. திருவள்ளுவர் வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். வேளாண்மையை தான் சொல்றாரு. வேளாண்மை உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக
பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் அப்படின்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததா வள்ளுவர் கருதுகிறாரு. எல்லாத்த விட உழவு தொழில் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. பொதுநிதி. திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, பொது நிர்வாகம் ஆகிய தலைப்புகள்ல விரிவா எழுதியிருக்காரு. வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு. திருவள்ளுவர் சம நிதிநிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறார். அப்ப திருவள்ளுவர் பரிந்துரை செய்யக்கூடிய அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சம நிதிநிலை அறிக்கை. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை என சொல்கிறார். அப்ப இந்த கூற்று யாருடையதுன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் நன்றாக குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படிங்கிற இந்த கூற்று யாருடையது? திருவள்ளுவருடையது. அடுத்து, நிதிநிலை கொள்கை வகுக்கும் போது செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும், சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது. இது யாருடைய கருத்துன்னு சொல்லி கேட்கலாம். பொது செலவை கீழ்காண 3 இனங்களுக்கு செலவிடுமாறு சொல்றாரு. பொது செலவு அப்படிங்கிறது பாதுகாப்பு, அப்புறம் பொதுப்பணி, சமூக பணி, இந்த 3 விஷயத்துக்காக பொது செலவை கொண்டு வரலாம். அடுத்து, வெளிநாட்டு உதவி. திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. வெளி உதவி கோரும் நாடுகளே இல்ல அப்படின்னு சொல்றாரு. வேறு வகையில சொல்வதானால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார். வறுமையும் பிச்சை எடுத்தலும் இரத்தல், பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கருதினார். அப்ப இதுவும் ஒரு கூற்று கேட்பாங்க. பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கருதினார். வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். அடுத்து செல்வம். செல்வம் பாத்தீங்கன்னா வாழ்வதற்கான வழியை அன்றி அதுவே இலக்கல்ல என்று திருவள்ளுவர் கருதினார். செல்வம் நிறைந்த செல்வம் சிறந்த மதிக்க தகுந்த வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், உழைப்புதான் மிக பெரும் வளம். இது எல்லாமே வள்ளுவருடைய கூற்று. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில வரிகள் கொடுத்து இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நலம் பேணுதல். திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியுள்ளார். ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலானது இருக்காது. அப்ப என்ன சொல்லியிருக்காரு? இப்ப இந்த 3ஐயும் கொடுத்துட்டு 4ஆவதா ஒண்ணு கொடுத்து இல்ல தவறானது என திருவள்ளுவர் சொன்னது உடல்நலம் குறித்து அப்படிங்கிற மாதிரி நலம் பேணும் அரசு குறித்து அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்போ நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இந்த 3 இருக்கவே கூடாது, அது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, நலம் பேணும் அரசின் முக்கிய கூறு நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளமும் மற்றும் மகிழ்ச்சியும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு. இது எல்லாம் இருந்ததுன்னா அந்த அரசு ஒரு சிறந்த அரசு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது மகாத்மா காந்தியடிகள். காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. அப்ப காந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது? நம்ம அகிம்சன்னு ஒரு ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா அதை தான் நம்ம டிக் பண்ணுவோம். இவங்க சொல்லியிருக்கிறது நன்னெறியை. 1921ஆம் ஆண்டில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார்.
தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924ஆம் ஆண்டுல சொல்லி இருக்காரு. இது பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது சரியா வரல, அந்த லெட்டர் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்போ இந்த கருத்து யாருடையதுன்னு சொல்லி கேட்கலாம். காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்கள். கிராம குடியரசு. காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். காந்தியடிகள் கிராமங்கள்ல தான் இந்தியா வாழ்வதா சொன்னாரு. தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தார். காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். அப்போ இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என வர்ணித்தது யாரு? காந்தியடிகள். அப்ப இது ஒரு கேள்வியா வரும். காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்கிறார். இது எல்லாமே இவருடைய கருத்து, காந்தியுடைய கருத்து. தொழில்மயம். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என கருதினார். உற்பத்தி பரவலாக்கம். உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் என்று விரும்பினார். பெரிய அளவுல நிறுவனமா செய்யக்கூடாது. அவங்கவுங்க வீட்டுல ஒரு தொழிலா அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க செஞ்சுக்கணுமே தவிர இது ஒரு தொழில் நிறுவனமா கொண்டு வர்றத காந்தி விரும்பல. அப்போ உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி வீடுகள்ல தான் உற்பத்தி நடைபெற வேண்டும் அப்படின்னு விரும்பினாரு. கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் தற்சார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகேங்களா? மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தி. கடவுள் மனிதனை படைத்தான், படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வியர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே என்னும் கருத்தை நம்பினார். அவன் வேலை செஞ்சு சாப்பிடணும், அதான் அவர் விரும்பினாரு. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி உறுதிபட கூறினார். அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு. இதில் முதலாளித்துவத்துக்கு பங்கில்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறை கூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களையும் பெற்றுள்ளது. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க. உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிக அளவு உற்பத்தி செய்து உலக அளவில் உயர்ந்த இடத்தில் இருக்கு. ஏன்னா நமக்கு மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஏற்றுமதியும் செய்யறோம். அத சொல்லியிருக்காரு. காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். குடும்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, மக்கள் தொகையில தன் கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி இதுதான், தன் கட்டுப்பாடு தான் அப்படின்னு இவர் கருதினாரு. மதுவிலக்கு. முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வது அல்ல, மாறாக நோயை தருகிறது என்றார் காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லியிருக்காரு. இது கூற்று காரணத்துல கேட்கலாம். ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் மது விற்பனையையே சார்ந்திருக்கிறது. அடுத்து ஜவஹர்லால் நேரு. புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். இவர்தான் முதல் பிரதமர் அமைச்சர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். 1964ஆம் ஆண்டில் இறக்கும் வரைக்கும் இவர்தான் பிரதமரா பதவியில இருந்தாரு. அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்த, சிந்தனையாளர், அரசியல்வாதி. ஜவஹர்லால் நேருவினுடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளில் இருந்தும் அவர் எழுதிய புத்தகங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்களாட்சியும் மத சார்பின்மையும். மக்களாட்சி முறையை உறுதியா நம்பினாரு ஜவஹர்லால் நேரு.
அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி, பாராளுமன்ற மக்களாட்சி இது எல்லாத்தையுமே நம்பினாரு. மத சார்பின்மை இந்தியாவுக்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜெயின மதம், சௌராஷ்டிரிய மதம், சீக்கிய மதம் முதலான இன்னும் பிற மதங்களும் இருக்கின்றன. ஆனால் மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மத சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல் ஆகும். பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவையே சாரும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் அப்படின்னு இவர் கருதினாரு. 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்துல துவக்கி வச்சு பேசினார். இதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா கூற்று காரணத்துல கேட்பாங்க. இது சொன்னது காந்தியா, நேருவா, அம்பேத்கரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், அப்புறமேட்டு பணம் இவற்றை சிறந்த வழிகள்ல பயன்படுத்துறது. அப்போ இது எல்லாமே நேரு குறித்து அவர் எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மதத்தையும் நம்ம மதிக்கும் போதுதான் அந்த ஒரு சமமான மரியாதையை கொடுக்கும் போது எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கறத இவர் வகுத்திருக்காரு. திட்டமிடுதலை இவர் நம்பினாரு. 2வது ஐந்தாண்டு திட்டத்துல இவருடைய பங்களிப்பு மிக முக்கியம். அடுத்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலமா ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சியடைய செய்து தற்சார்பினை அடையுது. நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறாரு. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி இதுல எல்லாத்துலயும் நேருடைய பங்களிப்பு மறக்கவே முடியாதது. அவர் பிரதமரா பணியாற்றிய காலத்துலதான் IIT, இந்திய தொழில்நுட்ப கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கு. அவர் எப்போதுமே அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினாரு. அப்ப இவர் அறிவியல் மனப்பான்மையா வலியுறுத்தி இருக்காரு, ரொம்ப முக்கியம். அடுத்து ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினாரு. ஆனா நேருவினுடைய சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம். ஓகேங்களா? அடுத்து அம்பேத்கர். BR அம்பேத்கர் பாத்தீங்கன்னா 1891 இருந்து 1956. இவர் ஒரு பன்முக திறன் பெற்றவர். இவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி. யாரு? BR அம்பேத்கர். இது ஒரு கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யாரு? BR அம்பேத்கர். சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். பழங்கால இந்திய வர்த்தகம். 1915ஆம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகம் 1915ஆம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகம் முதுகலை பட்ட படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அதாவது இவர் வர்த்தகம் முதுகலை பட்ட படிப்பிற்காக தப்பா சொல்லிட்டேன். பழங்கால இந்திய வர்த்தகம், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இது எதுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்துல 1915ல முதுகலை பட்ட படிப்புக்காக இந்த ஒரு நூல் சமர்ப்பிச்சிருக்காரு. ஒரு ஆய்வறிக்கை மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரிய இவர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இதே போல முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இது பாத்தீங்க அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம். இது ரெண்டு நூலா? BR அம்பேத்கர் இவர் பாத்தீங்கன்னா 1891 இருந்து 1956. இவர் பன்முக திறன் கொண்டவர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி. சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைச்சவர் அம்பேத்கர் தான். இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில இருந்து பிறந்து வளர்ந்தவர். பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு நூலை இவர் வெளியிட்டிருக்காரு. இந்த கட்டுரை பாத்தீங்க அப்படின்னா 1915ஆம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படிங்கிறது
முனைவர் பட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட, இது முதுகலை பட்டத்துக்கு. அப்ப முதுகலை பட்டத்துக்கு எது சமர்ப்பிக்கப்பட்டது, அப்புறமேட்டு முனைவர் பட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால கவனமா படிச்சுக்கோங்க. 2 நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுது. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஓர் ஆய்வு கட்டுரையாக வெளியிடப்பட்டது. அடுத்து 1921 பிரிட்டிஷ் இந்தியா 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வு கட்டுரை MSc பட்டத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப முனைவர் பட்டத்துக்கு எது, முதுகலை பட்டத்துக்கு எது, MSc பட்டத்துக்கு எது, இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்கப்பா. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் எந்த வருஷத்துல தமிழ்ல வந்திருக்கு நமக்கு. ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வழங்கியது. ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கருடைய நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வு என்பதுல வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்புகளை கீழே கொடுத்திருக்காங்க. இவருடைய பொருளாதார கருத்துக்களை தான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா, இந்திய ரிசர்வ் வங்கி RBI. நிதி பொருளாதாரம், அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கி இருந்த 1913 23 10 வருஷம் வரையிலான காலத்தில் எழுதப்பட்டவை. பெரும்பாலான நூல்கள் அம்பேத்கருடையது. அவர் நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதியிருக்காரு. மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளா, அதாவது ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் எழுதியிருக்கான்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. 71 72, 76 77 வரைக்கும் இந்த 2 நூல்களையும் எழுதியிருக்காரு. ஒப்படைவு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம். அதே மாதிரி வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் 82 83 இந்த மாதிரி எழுதியிருக்காரு. இதுல கவனிச்சுக்கோங்க. வேளாண்மை பொருளாதாரம், 1918 ஆண்டில் அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் போல், நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை கூறுகிறார். அப்போ நாடுகளின் செல்வம் யாருடையது? ஆடம் ஸ்மித் உடையது. ஓகேங்களா? சமூக நீதி பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம் அப்படிங்கிறது சமூக முன்னேற்றத்திற்கு ஜாதி மிகப்பெரிய தடையா இருப்பதை அம்பேத்கர் நம்பினாரு. ஜாதி சமூக பிரச்சனைக்கு வழிவகுக்குது. தனி மனிதர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மேலும் ஜாதிய முறை சமூக பதற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. ஜாதி முறை அரசியல் மக்களாட்சியை விடவும் சமூக மக்களாட்சி அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. சமதர்ம பொருளாதாரம், அம்பேத்கர் ஒரு சம தர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்றும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க, அதான் எல்லாத்தையும் வாசிச்சு காமிக்கிறேன். வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களுமே கட்டாயமா காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும். அம்பேத்கர் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சட்டம், அரசியல், அவருடைய அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றுக்கும் மேல அவர் மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அடுத்தது ஜே.சி. குமரப்பா. இந்த ஜே.சி. குமரப்பா பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா, அதுதான் ஜே.சி. அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜோசப் செல்லதுரையதான் ஜே.சி. குமரப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டின் தஞ்சாவூர்ல 1892 ஜனவரி 4 பிறந்தாரு. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படக்கூடிய குமரப்பா அவருடைய அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையில தான் அமைத்துக்கிட்டாரு. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே இவரும் உருவாக்கினாரு. ஜே.சி. குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி, சங்கம் ஆகியவற்றை வலுவா ஆதரிச்சாரு. கிறிஸ்தவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தாரு. அதுல அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை
பொருள் முதல் வாதத்திற்காக பதிலா பயன்படுத்தினாரு. பொருள் முதல் வாதத்துக்கான பதிலா பயன்படுத்தினாரு. சரிங்களா? அடுத்து என்ன தலைப்பு இது பார்த்துட்டு இருக்கோம்? காந்திய பொருளாதாரம். அடுத்து காந்திய பொருளாதாரமா? சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில தடையில்லா சந்தையில உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரிச்சாரு. காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றி கொண்டே அகமதாபாத்ல இருக்கக்கூடிய குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றிக்கிட்டு வந்தாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஆண்டில் தோற்றுவித்தார். எனது அனைத்திந்திய கிராம தொழில் கழகம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த போது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம், இதான் பாருங்க ஈரம் கொடுத்திருக்காங்க 1945, கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதினாரு. அப்ப இவர் எழுதின புத்தகங்கள் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஷார்ட்கட் சொல்ல முடியாது, டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஷார்ட்கட் நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். காந்தியை பின்பற்றியவர்கள் சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்குனாங்க. குமரப்பா 1930 to 40 ஆண்டுகளுக்கு இடையில இது குறித்து நிறைய புத்தகங்களையும் எழுதினாரு. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார். குமரப்பாவை பச்சை காந்தி என்று யாருன்னு பாத்தீங்கன்னா, காந்தியை பின்பற்றவங்க சுற்றுப்புற சூழல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்குனாங்களா. குமரப்பா ஆண்டுகளுக்கு இடையில இது குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதினாரு. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள், யாரு? ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி, ரொம்ப முக்கியம், குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? ராமச்சந்திர குஹா. பாருங்க, ராமச்சந்திர குஹா ரொம்ப முக்கியம். ராமச்சந்திர குஹா தான் நம்ம குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். சுற்றுச்சூழலுக்கு அடித்தளமிட்டதால இந்திய திட்ட குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா கூற்று காரணத்துல இது கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து தந்தார். சீனா, கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் சென்று அங்கு இருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முயற்சி செஞ்சாரு. VKRV ராவ், PR பிரம்மானந்தாவுடைய கூற்றுப்படி VKRV ராவ், PR பிரம்மானந்தாவினுடைய கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக BR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோர் குறிப்பிடலாம். இவங்கள குறிப்பிடலாம். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக BR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VKRV ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவராக இருந்தார். என்ன? நாட்டு வருமானம், உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, வேலை வாய்ப்பு, தொழில் பகிர்வு. நாட்டு வருமான கணக்கீட்டு முறை. இந்த நாட்டு வருமான கணக்கீட்டு முறையில பாத்தீங்கன்னா, நாட்டு வருமான கணக்கீட்டு முறை பாத்தீங்க அப்படின்னா
தேசிய வருமானம். நாட்டு வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலா ராவ் ஒரு நடைமுறை பொருளாதார வசதியா நடைமுறை பொருளாதாரவாதியா நினைவுல கொல்லப்படுறாரு. ராவ் ஜே.எம். கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது, இந்த வி.கே.ஆர்.வி. ராவ் பாத்தீங்கன்னா ஜே.எம். கீன்ஸ் உடைய மாணவர் மட்டும் இல்லாம கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்து இருக்கிறார். H.W. சிங்கர் கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்களை கருதுகிறார். ராவின் கணக்கீட்டு முறை பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பா இந்தியாவுக்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்களை, முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பு பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல், வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவு, தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும். இதை எல்லாத்தையும் அவரு வலியுறுத்தினாரு. அடுத்து முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலை வாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப இந்த நூலை கேட்பாங்க. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலை வாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதுல ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவுல பரிமாறிக்கணும் அப்படின்னும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களினுடைய பங்களிப்பு அப்படிங்கிற கருத்தையும் முன்வச்சாரு. தன்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாம பன்னாட்டு உதவி, வெளி வளங்களுடைய மூலமா உணவுக்கான நிதி வாய்ப்புகளையும் இவரு உருவாக்கினாரு. சமதர்மத்துக்கு ஆதரவு. இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்கள்ல ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்டது. பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு பொருளாதார முன்னேற்றத்துல பெரும் பங்கு வகிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருந்தாரு. ராவின் பார்வையில தொழில்மயமாதல். தொழில்மயமாதல் பாத்தீங்க அப்படின்னா ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, இந்த புத்தகத்தை எழுதினது யாரு? ராவ். வி.கே.ஆர்.வி. ராவ். ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. இந்த புத்தகத்துல இந்தியாவில தனி மனிதர் வருமானம் குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குறாரு. முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாதல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி, பேரளவு தொழில்துறை இன்மை, வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது, முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கையின்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவிக்கிறது. இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில தனி மனிதனுடைய வருமான குறைவுக்கு காரணம் சொல்றாரு. கிராம தொகுதிகள். கிராம தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராம முன்னேற்றத்துக்காக கிராம மக்கள் அமைக்கப்பட வேண்டும், கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகா செயல்படணும். அதனால கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். அந்த குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்துக்காக பொதுமக்கள் பங்கேற்போட தங்களை வடிவமைச்சுக்கலாம். இந்த குழுவெல்லாம் உருவாக்கி அதுல நிறைய விஷயங்கள் லோன்ல எடுத்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு செய்யறாங்க தானே, அதுதான் சொல்றாங்க. குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்வதாகவும் அதன் நலம் அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு, கிராமத்தில் அதிக வளர்ச்சி, ஆற்றல் மிக்க உற்பத்தி, தன்னாக்க முறையில பொதுமக்கள் முன்னேற்றம், இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ராவ் கருதினாரு. முதலீடு, வருமானம் பெருக்கி, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்னும் தலைப்பில் ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் அவருடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகும். இப்ப முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. அப்போ இது ஒரு புக்கு. இந்த புக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ராவுடைய இந்த புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுவன கட்டமைப்பு. நிறுவன கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினாரு. டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், அதுவும் டெல்லி தான், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். அப்ப இந்த 3ல பெங்களூர்ல 1 மட்டும்தான் இருக்கு, மத்த 2 டெல்லியில இருக்கு. அடுத்து அமர்த்தியா குமார் சென். நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும் போது தெரிவு, கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம்,
வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து 1998 ஆகியவற்றை குறிப்பிடுது. வறுமையும் பஞ்சமும் அப்படி சொல்லி எடுத்துக்கும் போது சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை 1981 சிறந்த ஒன்றாக இருந்தது. அவருடைய புத்தகத்துல பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செஞ்சு அத முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. வறுமையும் சமத்துவம் இன்மையும். சென் இந்தியாவில வறுமை பத்தியும் சமத்துவம் இன்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. வருமான பகிர்வு, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய நுகர்வு என்ன, இது எல்லாத்தையுமே அதுல முக்கிய கருத்தா வச்சிருக்காரு. திறன் பற்றிய கருத்து, பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னின் கருத்துகள் கருதப்படுது. அவர்களுடைய கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்துக்காக மாற்றி அமைப்பது. உரிமைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உரிமைகளை ஜஸ்ட் நீங்க வாசிச்சுக்கோங்க. அடுத்த 5 பாருங்க. தொழில்நுட்ப தெரிவு. மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த புத்தகம் ரொம்ப முக்கியம். யாரு எந்த புத்தகத்தை எழுதினாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சென்னுடைய அமர்த்தியா குமார் சென்னுடைய புத்தகம் தொழில்நுட்ப தெரிவு, வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிட்டிருக்கிறார். முடிவாக அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவார். அவர் சுதந்திரத்தை நேசிப்பவர், மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார். மேலும் அவர்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாயும் பார்க்கலாம். உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் கோரும் இந்த போன்ற பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார்கள். சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அப்படியே புக் பேக் பார்த்துட்டு வந்துடலாம். கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்க பகுதி எது? கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்க பகுதி பாத்தீங்க அப்படின்னா கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது ஜிடிபி சொல்லுவோம். ஜிடிபி தானே. அடுத்து கீழ் காண்பவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? நான் பாருங்க, முன்னேற்றம் அடைந்த நாடு, முன்னேற்றம் அடையாத நாடெல்லாம் சொன்னேன். இதுல முன்னேற்றம் அடைந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ். இப்ப இந்த முன்னேற்றம் அடைந்த நாடு நம்ம ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னோம். யாராவது ஞாபகம் இருக்கான்னு அப்படியே யோசிச்சு பாருங்க. முன்னேற்றம் அடைந்த நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம். முன்னேற்றம் அடைந்த AEF சொன்னதானே? என்ன சொன்ன பாருங்க, AEFJK சொன்னோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? முன்னேற்றம் அடைந்த நாடுகளுக்கு எது முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? அமெரிக்க ஐக்கிய நாடு. E பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, F பிரான்ஸ், J ஜப்பானு, K கனடா. அப்போ இங்க இருக்கு நான் சொன்ன நாடுகள் இங்க எது இருக்கு? பிரான்ஸ் மட்டும் தானே இருக்கு, F. அதனாலதான் இப்படிதான் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கிறது. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவினிடம் வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளில் இந்தியாவின் இடம் 7. அடுத்து கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படக்கூடியது. பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. அடுத்து இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. பொருளாதார சமநிலையின்மையால். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. மக்கள் தொகை. மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது. 61வது ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா பெரும் பிரிவினை ஆண்டு. பெரும் பிரிவினை ஆண்டு. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடி எட்டியது? நாம சொன்னோம் 2001. 1000 மக்கள் இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு வீதம். 1000 மக்களுக்கு பிறப்பு எண்ணிக்கைங்கிறது கச்சா பிறப்பு விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது, அதாவது மக்கள் தொகை குறிப்பிட்ட நில அளவு. மக்கள் தொகையும் குறிப்பிட்ட நில அளவையும் குறிக்குது. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேரு.
இங்க 17 பார்த்தலாம். இந்திய சரிங்க, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. எந்த கொள்கையின் அடிப்படையில? ஒழுக்க நெறி அடிப்படையில. வி.கே.ஆர்.வி. ராவ் மாணவராக இருந்தது யாருடைய மாணவராக இருந்தாரு? ஜே.எம். கீன்ஸ் உடையது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் இவர்தான். யாரு? அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் சொல்லுவாங்க. 1998. கொஞ்சம் நான் விட்டுருக்கிறேன், அது கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் 13 நம்ம சொல்லிட்டோம் தானே, ஜவஹர்லால் நேரு. மக்கள் தொகை எடுத்துங்கிறது மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு. அடுத்து காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. ஜே.சி. குமரப்பா. திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எதை பத்தி? செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை மேற்கண்ட அனைத்தையுமே சொல்றாரு. அடுத்து இந்த 15, 16 பார்க்கலாம். மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அடிப்படையில் ஆராய்கிறார். ஆக மொத்தத்துல நம்ம புக்கு ஃபுல்லாவே பார்த்துட்டோம், புக் பேக்கும் பார்த்துட்டோம். இது ஒரு பெரிய லெசனு. நீங்க அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவே கிடைக்கும். நான் கொடுத்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்க, ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட் நான் கொடுக்கல, ரொம்ப லென்த்தா வீடியோ போறதுனால. அந்த கொடுக்காத ஷார்ட்கட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அது நான் ஷார்ட்ஸ்ல கொடுத்துறேன். இதை ஒன்லைன் கொஸ்டினா நம்ம அடுத்த வீடியோலயும் பார்ப்போம். அது ஃபுல்லாவே உங்களுக்கு டீடைல்டா எல்லா கேள்விகளுமே அதுக்குள்ள உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? இதே போல அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.